அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நான் டியூட்டி முடிஞ்சு வந்தாச்சுங்க. சரி போகிற வழியில் அப்படி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு முட்டை தோசை கடை இருக்குது. சரிங்களா, அதாவது ராஜாஜி நகர் பெங்களூரில் ஆமந்திரா பக்கத்தில் கிரவுண்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் தான். அது சின்ன ஹோட்டல் தான். ஸோ அங்கே வந்து ஒரு ஃபேமஸான இட்லி, முட்டை தோசை, எக் ரைஸு அந்த மாதிரியெல்லாம் நிறையவே கிடைக்கும். சரி அங்கே தான் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன் நான். சரி போகிற இல்லை போய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பதிவு முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. வாங்க பதிவு கூட காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம சாப்பிட்ற அந்த ஹோட்டலுக்கு இருக்கு பார்த்தீங்களா, இது தாங்க இதான் வந்திருக்கேன். இன்னும் நான் போய் ஆர்டர் கொடுத்துட்டேன், ஆர்டர் போட போகிறேன். போட்டதுக்கப்புறம் என்ன போடுறது உங்களுக்கு பதிவில் காட்டுவாங்க கண்டிப்பாக. இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, என்னன்னு தெரியல. இல்லைன்னா மற்ற நாளில் சரியான கூட்டமாக இருக்கும், அடித்து பிடிச்சி சாப்பிட்டுருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, என்னன்னு தெரியல. வாங்க நம்ம ஆர்டர் போடும்போது என்ன போடுறோன்னு சொல்லி பார்ப்போம். சாப்பிடலாம் வாங்க. நம்ம இந்த முட்டை தோசை சொல்லியிருக்கோம். ஒரு முட்டைக்கு 3 முட்டை போட்டு தோசை சொல்லியிருக்கோம். அதுதான் பதிவில் பார்க்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் முட்டை தோசை ஹோட்டலில் சாப்பிட்டு உங்களுக்கு அனுபவம் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்கள் நண்பன் 9.68. ஓகே பாய், சியோ. என்னடா நண்பா அது நைட் ஆகுது இப்போ பகலாகுதுன்னு பார்க்காதீங்க. நைட்டு பண்ணும்போது கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. ஸோ அதனால் இப்போ முடிச்சிருக்கேன். ஓகே பாய், சியோ.